ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் நம்ம ஹேக்கர் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எப்படி பேடிஎம்மில் ஈஸியாக காசு சேர்க்க போகிறதுன்னு. பேடிஎம்மில் ஈஸியாக எப்படி காசு சேர்க்குறதுனா, ஒரு 2 ஆப் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். 2 ஆப். மொதல் ஆப் வந்து டேட்டா பேக், இன்னொரு ஆப் வந்து டாஸ்க்பக்கெட். அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா பேக்குங்கிற ஆப்பை பார்த்துருவோம். அந்த ஆப்பில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 10 ரூபா எடுக்கலாம் ஈஸியாக. அவங்க சொல்கிற 1-2 விஷயத்தை மட்டும் செஞ்சாலே போதும், டக்குன்னு காசு சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். அந்த இங்கிலீஷுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற அலோங்கிறதுக்கெலாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் போய் உங்களோட பேர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸை போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டா உள்ளே போனோம்னா அவங்க ஓடிடி கொடுப்பாங்க, அதை வச்சு லாகின் ஆகிரும். அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஏதாச்சும் ஆப்பில் போய், இந்த ஆப்லேயே போய் ஏதாச்சும் ஆப்பில் போய் நீங்கள் இப்போ டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே மேலே ராக்கெட் போட்டிருக்கல, அதை தொட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 30 MP சேர்க்கலாம். அதே மாதிரி 350 MP சேர்த்திங்கன்னா, நீங்கள் 350 MP சேர்த்திங்கன்னா 10 ரூபா எடுக்கலாம். 10 ரூபா இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபா இல்லை, 5 ரூபா எடுக்கலாம். 5 ரூபா எடுத்தால் 5 ரூபா இல்லாட்டி 7 ரூபா. 3 ஆப் ஏற்றினா 7 ரூபா எடுக்கலாம். ஒரு ஆப் வாங்கி சொல்லுவாங்க, அதை ஏற்றினா 5 ரூபா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அது கேட்பாங்க, அதை கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா மை வேலெட் அதுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அதில் அந்த பேடிஎம் அது உங்கள் பேடிஎம் நம்பரை டைப் பண்ணிடணும். பேடிஎம் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ரூபாய்க்கு ஒரு ஆப் ஏற்றணும், 7 ரூபாய்க்கு 2 ஆப் ஏற்றணும், 3 ஆப் ஏற்றணும். ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றுனீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ், அந்த பெண்டிங் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக அது 1 மாறிடும். நீங்கள் டக்குன்னு இது பண்ணிடலாம். அந்த ப்ராசஸ் டு ரீசார்ஜ் அந்த இதை தொட்டிங்கன்னா அப்புறம் ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்களேன், அதில் வந்து இதெல்லாம் சேர்த்தது. இது வந்து கொஞ்சம் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்ததெல்லாம் காட்டியிருக்கோம். எப்பயுமே ஃப்ரீ ஃபயர் இப்போ செகண்ட் ஆப் டாஸ்க்பக்கெட். அந்த ஆப் எப்படின்னா, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இல்லைங்க, அதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு மட்டும் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். எப்போயுமே ஃப்ரீ ஃபயர் வீடியோவாக போட்டாலும் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த வாட்டி ஃப்ரீ ஃபயர் மொக்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப நல்ல கேம். நம்ம எப்படின்னா இப்போ அப்படின்னா தான் எப்படி காசு சேர்க்குறதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் சொன்னேன். அதில் வந்து ஃபோன் நம்பரை போட்டு ஃபஸ்ட்டு பேர், அப்புறம் ஃபோன் நம்பரை போட்டுடணும். நம்பர் டைப் பண்ணிடணும். அவ்வளோதான், அந்த வெரிஃபை ஆகிரும். அப்புறம் ஓடிடி வந்துடும், தள்ளி விட்ருங்க, அவ்வளோதான். கண்டினியூ. இது ஆப்பில் எப்படின்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 19 ரூபா சேர்த்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு 5 ரூபா தந்துடுவாங்க. நீங்கள் அதில் 30 ரூபா மட்டும் சேர்த்தா போதும். தான் 10 எடுத்திருக்கீங்க. எத்தனை 10 ரூபா எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ 19 ரூபா இருக்கா, 30 ரூபா சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு இது அதுலேருந்து 10 ரூபா எடுத்துக்கலாம், இல்லாட்டி 15 ரூபா எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த மாதிரி ஆப் ஏற்ற வேண்டியதில்லை. 15 ரூபா எடுக்கணும்னா தான் ஒரு ஆப் ஏற்றணும். இதுக்கு வந்து சாதாரணமாக தான் ஆப் ஏற்றி காசு சேர்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அவங்க ஒரு ஆப் சொல்லியிருப்பாங்க, கீழே ஸ்டெப் என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது பார்த்துட்டு ஆப் ஏற்றுங்க. அந்த எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க டேட்டு, அந்த டைம் வரையும் கொடுத்துருக்கணும். இது 9 MP தான் ஆப்பு, ஏற்றிடுவேன். ஏறட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏறிடுச்சு. ஏறினோடனே அந்த ஆப்பை போய் லாகின் மட்டும் பண்ணிடுங்க. அந்த ஆப்பை லாகின் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு.
இன்ஸ்டால் ஆனோடனே அதுவும் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் ஆனோடனே அதை லாகின் மட்டும் பண்ணணும். அந்த ஆப்பில் போய் நம்பர் மட்டும் போட்டு லாகின் பண்ணிடுங்க. இதெல்லாம் அவங்க இஷ்டம், அவங்க கேட்குறது உள்ளே போன அவங்களுக்கு பொறுத்தளவு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொடுத்து போயிடலாம். லாகின் ஆனோடனே அதோட காசு சேர்ந்துடும் அந்த ஆப்பில். ஒரு 5 நிமிஷம் இந்த ஆப் நோண்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த ஆப் நோண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசு சேர்ந்துடும். இந்த 26 ரூபா சேர்ந்துருச்சா? இன்னும் 4 ரூபா மட்டும் சேர்க்கணும். இல்லைங்க, இன்னொரு 4 ரூபாய்க்கு ஒரு ஆப் ஏற்றுனேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த இது காசு சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி போய் பார்த்தா இல்லைங்க, பேடிஎம்மில் என்ன எப்பப்போலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த 12 ரூபா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? 12 ரூபா. அது வந்து இந்த ஏற்கனவே 10 ரூபா அதில் தான் எடுத்தேன். இதெல்லாம் சும்மா அந்த 5 ரூபா அந்த ஆப்பில் இருந்து எடுத்தேன். 10 ரூபா 5 ரூபாங்கிறதெல்லாம் அந்த ஆப்லேருந்து தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். என்கிட்ட அடுத்த ஒரு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஈஸியாக டைமண்ட் வாங்குறதுங்க, அதை அடுத்து போடுறேன், அதை பாருங்கள். இது வந்து இந்த ஆப்பில் போய் லாகின் பண்ணணும். இந்த ஆப் 5 நிமிஷம் நோண்டணுங்கிறது தான் வெறுப்பாக இருக்கும் இல்லைங்க. நான் இதில் போய் ஃபேஸ்புக்கில் போய் லாகின் பண்ணிவிட்டு, இதில் என்னடானா ஃபேஸ்புக்கில் திடீர்னு லாகின் ஆக மாட்டேன்ருச்சு. கேட்டால் இதில் போய் தான் லாகின் பண்ணுமா. சரின்னு லாகின் பண்ணேன். எல்லாத்தையுமே லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த யூஸ் த ஆப் கேட்கும். அப்படிங்கிறப்ப லாகின் பண்ணிடலாம், அவ்வளோதான். வெரிஃபிகேஷன் கோடு வரும். அப்படியே ஈஸியாக லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணி காசு சேரலைன்னா அந்த ஆப்பை ஒரு வாட்டி தள்ளி விட்டுட்டு திருப்பி உள்ளே போனால் காசு சேர்ந்துடும். இந்த இப்போ பண்ணுறேன் பாருங்களேன்.
இந்த சேர்ந்துருச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்புறம் இப்போ இந்த கெட் ஃப்ரீ பேடிஎம் கேஷ் அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அதில் காட்டும். இந்த கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்மில் வந்து அதில் அந்த 5 ரூபாயா 10 ரூபாயான்னு கேட்கும். ஆனால் என்ன அவங்க எடுக்கிறப்போ 12 ரூபா எடுப்பாங்க. இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐயா காசு சேர்ந்துருச்சுன்னு காட்டிடும். காசு வந்து 5 நிமிஷத்தில் கரெக்டாக 5 நிமிஷத்தில் உங்கள் பேடிஎம்க்கு ஏறிடும். இப்போ நில்லுங்களே, அது 11:30க்கு ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் வீடியோ உடனே உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா ஏறிச்சா? 11:30க்கு 10 ரூபா ஏறிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க கமெண்டில்.